பாருங்க, ஒருத்தர் இருக்காரு, ஜோல்னு பேர். உறங்கி எழுந்தாரு, எவ்வளவு பயமா சோர்ந்து போயிருக்காரு பாருங்க. அப்புறம் வெளியே போனா கார் உடைஞ்சு போச்சு. அவருக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும். அடுத்த காரில ஒரு குறிப்பு வச்சுட்டு போறாரு. வேலைக்கு சாரி சொல்லிட்டு வீட்டுக்கு போகாம கடற்கரைக்கு போறாரு. டைரி எழுத ஆரம்பிச்சா பக்கங்கள் புடுங்கி போச்சு. அங்கேயே ஒரு பொண்ணு அவரை பின்தொடர்ந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்களை தவிர்க்க முயற்சி பண்றாரு. காபி ஷாப்பில அந்த பொண்ணு அவருக்கு எதிரில உட்கார்ந்துருக்கு. அதிர்ச்சி, அந்த பொண்ணு சின்ன பாட்டிலில இருந்து ஏதோ காபியில கலந்து குடிக்குது. ஜோலுக்கு தெரிஞ்சு போச்சு. ரயில் ஸ்டேஷன்லயும் அந்த பொண்ணு. அவரு பார்த்துட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சாச்சு. ஜோல் வேகமா திரும்புறாரு. அந்த பொண்ணு சைகை பண்றாது. நடுங்கி நடுங்கி ஜோல் சைகை பண்றாரு. ஒரே ரயிலில ஏறுறாங்க. அந்த பொண்ணு பேச்சு தொடங்குது. அதே இடத்துக்கு போறாங்கன்னு தெரிய வருது. கிளெமெண்டைன் என்பது அந்த பொண்ணோட பெயர். முன்னாடியே சந்திச்சிருக்கோம்னு கேக்குது. சிகை அலங்காரத்தை அடிக்கடி மாத்திக்கிட்டு இருக்கிறதால ஜோலுக்கு தெரியலன்னு சொல்லுது. ரயில் பயணம் முடிய போகுதுன்னு பார்த்தா அவள் கிளெமெண்டைன்னு தன் பெயரை சொல்றா. அட போங்கடா கிளெமெண்டைன். ஜோயலோட சட்டென்ன நட்பு. அவளோட சாதாரணமா பேசுறதுல ஜோயல்ல ஒரு அதிர்ச்சி. எவ்வளவு வேகமா நடக்குதுன்னு அவனுக்கு சந்தேகம். அப்புறம் ஜோயல் சின்னதா சில கவலைகளை பகிர்ந்துக்கிறான். சரி, சிறிது நேரம் ஒருத்தனா இருக்கலாம்னு ஜோயல் முடிவு பண்றான். ஆனால் விதி, கிளெமெண்டைனை தனியா நடந்து போறத பார்க்கிறான். வேகமா காரை நிறுத்தி லிஃப்ட் கொடுக்கிறான். கிளெமெண்டைனும் ஏறுறா. வீட்டுக்கு போற வழியில ஒரு ட்ரிங்க்குக்கு வர சொல்றா. அவங்க பேசிக்கிட்டே இருக்க கிளெமெண்டைன் ஜோயலோட வாழ்க்கைய பத்தி விசாரிக்கிறா. ஜோயல் ஒன்னும் சிறப்பா இல்லன்னு சொல்றான். அப்பதான் அவள் ஒரு அதிர்ச்சி செயல் பண்றா. ஜோயலுக்கு நெஞ்சு உடைஞ்சு போச்சு. வீட்டுக்கு பாதுகாப்பா போயிட்டான். அப்புறம் ஜோயல் கிளெமெண்டைனுக்கு ஃபோன் பண்றான். மறுபடியும் சந்திக்க சம்மதிக்கிறாங்க. பனிக்கட்டி ஏரியில கிளெமெண்டைன் ஜோயலை அருகில படுக்க சொல்றா. சரி சொல்லுங்க, என்ன விஷ் பண்றீங்கன்னு. அப்பதான் ஜோயல் யார்கிட்டயும் சொல்லாத விஷயங்களை சொல்றான். அடுத்த நாள் கிளெமெண்டைனை வீட்டுக்கு விட்டுட்டு போறான். குட்பாய் சொல்லல, பதிலா ஒரு கேள்வி கேட்கிறா. அவள் பொருட்களை எடுக்க வெளியே போனா. ஜோயல் காரிலேயே காத்திருந்தான். ஒரு அந்நியன் ஜன்னலில் உதவி செய்ய வந்தான். ஆனா ஜோயல் பயந்து ஒதுக்கிட்டான். அந்த ஆள் போன பிறகு ஜோயல் வீட்டுக்கு போய் டெலிவரி பொருட்களை எடுத்தான். பொருட்களை இறக்கினப்போ அண்டை வீட்டுக்காரன் பிராங்க் கிளெமெண்டைனோட வாலண்டைன்ஸ் டே பிளான் பத்தி கேட்டான். ஜோயல் சும்மா சொல்லிட்டு உள்ள போயிட்டான். ஒரு பாக்கெட்ல இருந்து மாத்திரை எடுத்த உடனே அவனை பின்தொடர்ந்து வந்த வேன் வெளியே நிறுத்தி இருக்கிறத பார்த்தான். பயந்துட்டு லைட் அணைச்சான். ஆனா சில நொடிகள்லயே விழுந்துட்டான். வேன்ல இருந்தவங்க உடனே அவன் வீட்டுக்குள் நுழைஞ்சாங்க. பிளாஷ்பேக்கில் ஜோயல் அவன் நண்பர்கள் ரோபின், கெரியிடம் கிளெமெண்டைனுக்கு ஸ்பெஷல் வாலண்டைன்ஸ் டே கிஃப்ட் எப்படி டெரீம் பண்ணினான்னு சொல்றான். ஆனா அவள் அவனை அடையாளம் தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டு வேற ஆளை கட்டிப்பிடிச்சா. கெரியா அவனை மறக்க சொல்றா. ஆனா ரோபின் ஒரு கவரை திராயர்ல இருந்து எடுக்கிறா. சண்டைக்கு பிறகு கெரியா மேல போயிட்டா. ரோபின், ஜோயல் மட்டும் மீதி. அவள் சொன்னதையெல்லாம் காதில் போடாம ரோபின் அந்த கவரை ஜோயலிடம் கொடுத்தான். ஜோயல் மனமறுப்புடன் அதை வாங்கினான். அதை திறந்து பாருங்க, லூனா இன்க்ல இருந்து கார்டு. அட பாவி, கிளெமெண்டைன் அவனை பத்தி எல்லா ஞாபகத்தையும் அழிச்சுட்டாங்களாம். சொல்லிடாதீங்கன்னு எச்சரிக்கை. பதிலுக்கு ஆசைப்பட்டு ஜோயல் அந்த கார்டோட லூனா இன்க்ல நுழைஞ்சிட்டான். ரிசப்ஷனிஸ்ட் மேரி போன்ல பிசி. அதே மாதிரி கார்டுகள் அச்சு போட்டுட்டு இருக்காங்க. அட கொடுமை. ஒரு பார்ம் கொடுத்து டாக்டர் ஹோவர்ட் அறைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. டாக்டர் ஹோவர்ட் ஜோயலுக்கு சாரி சொல்றாரு. கிளெமெண்டைன் சந்தோஷமா இல்லாம புது வாழ்க்கை வேணும்னு வந்திருக்காங்களாம். ஜோயல் ஏமாத்தறாங்களான்னு சந்தேகப்படுறான். ரொம்ப கோபமா ரோபின் கேரி கிட்ட எல்லாத்தையும் சொல்றான். கிளெமெண்டைன் எப்பவும் இப்படித்தான் அம்பல்சவா நடந்துக்குவாங்கன்னு கேரி சொல்றா. ஜோயல் அதிர்ச்சியில மறுபடியும் லூனா இன்க்ல புகுந்தான். மேரி தடுக்க வந்தா. ஹோவர்ட் அவரை அடக்கி உள்ள கூட்டிட்டு போறாரு. எப்படி அந்த ப்ரொசீஜர் நடக்குதுன்னு விளக்க ஆரம்பிக்கிறாரு. கிளெமெண்டைன் நினைவை அழிக்க ஜோயல் வீட்டிலிருந்து அவளோட எல்லா சம்பந்தப்பட்ட பொருட்களையும் அப்புறப்படுத்தணும். டெக்னீஷியன்ஸ் இந்த பொருட்களை வச்சு அவன் நினைவுகளை மேப் பண்ணி ராத்திரி முழுசும் சிகிச்சை பண்ண போறாங்க. மறுநாள் காலை எழுந்தா கிளெமெண்டைன் யாருன்னு கூட அவனுக்கு ஞாபகம் இருக்காது. சரி, ஜோயல் மனமருமையா கிளெமெண்டைனோட சம்பந்தப்பட்ட எல்லா சாமான்களையும் எடுத்து லாகுனா என்னும் இடத்துக்கு கொண்டு போய் கொடுத்தான். டாக்டர் ஹோவர்ட் ஸ்டான் என்னும் டாப் டெக்னீஷியனை அறிமுகப்படுத்தினார். அவன் இந்த வேலையை பார்க்க போறான். ஹோவர்ட் ஜோயல் கிட்ட சம்மதம் வாங்கி அவன் கிளெமெண்டைனோட முதல் சந்திப்புல இருந்து கடைசி நினைவு வரைக்கும் எல்லாத்தையும் விவரமா சொல்ல வைத்தார். சரி, கன்சல்டேஷன் முடிஞ்சதும் டாக்டர் ஹோவர்ட் ஜோயலுக்கு சின்ன சோதனை பண்ணிட்டு ஸ்டான் கிட்ட கொடுத்தார். ஸ்டான் ஜோயல் கொண்டு வந்த பொருட்களை பார்த்து அவன் நினைவுகளை எல்லாம் வெளிக்கொண்டு வந்தான். அந்த வண்டில வந்தவங்க ஸ்டானும் அவன் அசிஸ்டன்ட் பேட்ரிக்கும் தான். ஜோயல் காரை அணுகின ஆளை அவன் அடையாளம் கண்டுபிடிச்சான். பேட்ரிக் நரம்பு கலங்கி அங்கங்க பதற்றமா இருந்தான். ஸ்டான் சாதனத்துல பிரச்சனைன்னு கண்டுபிடிச்ச உடனே பாத்திரிக்கும் வேலையில ஒரு நிமிஷம் கூட தவறவிடாதேன்னு கடுமையா சொல்றாரு.
பாத்திரிக்கும் இணைப்புகளை சரிபார்த்துட்டு தான் வேலையை தொடங்கணும்னு கட்டளையிடுறாரு. அந்த நேரத்துல ஜோயல்ல கிளமெண்டைனோட ஞாபகங்களோட சேர்ந்து கனவுல இருக்கிற மாதிரி காட்சிகள் ஒன்னா வர ஆரம்பிக்குது. அவங்க முதல் முறையா லாகுனா சீல போனப்போ நடந்ததையும் கலந்து காட்ட ஆரம்பிக்கிறது. முதல்ல கிளமெண்டைன் ரொம்ப நேரமா வீட்டுக்கு வந்த நாள் ஞாபகம் தெரியுது. கார் எக்ஸிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்றா. சண்டையில ஜோயல் கிளமெண்டைன் கிட்ட அவங்க வேற யாரோ கூட படுத்து உறங்குனாங்களான்னு கடுமையா கேக்குறாரு. அவங்க அப்படி பண்ண சாத்தியம் இருக்குன்னு சந்தேகப்படுறாரு. இது ஒரு அபாயகரமான காரியம்னு கத்தி சத்தம் போடுறாரு. கிளமெண்டைன் கோபத்தோடு வெளியே ஓடி போறா. இப்போ பாத்திரிக்கும் கவனம் சிதறல் நடத்துறது ஸ்டானுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. அவங்க ஜோயல் ஞாபகங்களை ஆழமா பார்க்க முயற்சி பண்றாங்க. சாதனத்தை சரி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பாத்திரிக்கம் சும்மா சொல்றான், அவனுக்கு காதலி கிடைச்சிருக்குன்னு. அவங்க காதலியோட ஞாபகத்தை சில நாள் முன்னாடியே அழிச்சுட்டாங்க. அந்த உண்மை எல்லாத்தையும் அதிர்ச்சியா மாத்திடுச்சு. ஆனா ஸ்டான் அமைதியா இருக்கிறாரு. ஜோயல் மனசுக்குள்ள போய் கிளமெண்டைன் கிட்ட, போதும், நான் உன்னை வாழ்க்கையில இருந்து அழிச்சுடுறேன்னு கத்தறாரு. ஸ்டான் பேட்ரிக் பேச்சு துண்டுகள் ஜோயல் நினைவுகளுக்குள்ள புகுந்து அந்த நினைவு சங்கிலியை புரட்டி போடுது. அப்புறம் என்னன்னா, ஜோயல் கிளமெண்டைன் குழந்தை பத்தி சண்டை போடுறாங்க. கிளமெண்டைன் அம்மாவாகணும்னு ஆசைப்படறா. ஆனா ஜோயல் தயாரில்லன்னு சொல்றான். பெரிய சண்டை. அவர்களோட குரல்கள் பின்னாடி ஸ்டான் பேட்ரிக் சொல்லற சத்தத்துல கலந்து கிடக்கு. வீட்ல மேரி ஸ்டான் பேட்ரிக்கு குடிச்சிக்க கொண்டு வரா. ஜோயல் நினைவா போறதுக்கு சப்போர்ட் பண்றா. ஜோயல் நினைவு மாறுது. கிளமெண்டைன்னு டின்னர் டேட். அப்போ பேட்ரிக் கிளமெண்டைன் போன்ல பேசுற சத்தம் கேக்குது. அந்த சத்தம் நினைவை கலைச்சு போடுது. மறுபடியும் வேற நினைவு. கிளமெண்டைன் வேற ஆம்பளையோட இருக்கிறதை பார்க்கிறான் ஜோயல். அந்த ஆம்பளையோட முகத்தை பார்க்கணும்னு அருகே போறான். ஆனா தெளிவா தெரியல. ரியாலிட்டிக்கு வர்றான். பேட்ரிக் ஸ்டான் கிட்ட போக அனுமதி கேக்குறான். அவன் கிளமெண்டைன் மேரி சந்திக்க போறேன்னு சொன்னா அவளுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆமா, அவ சப்போர்ட் பண்ற மாதிரியே இருந்தா. அந்த நினைவுல சிக்கி தவிச்ச ஜோயல் பாட்டிரி கிளமெண்டைன் ஒரு கிண்டல் பெயர்ல சொல்றத கேட்டான். அந்த குறிப்புல வெளியே என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிச்சு. ஸ்டான் சும்மா சொன்னான், பாட்டிரி ஜோயலோட டைரி பார்த்துட்டான்னு. கிளமெண்டைன் பத்தி ரொம்ப சீக்ரெட் விஷயங்கள் அவளோட கிண்டல் பெயர் உள்ளடங்கல. அதே நேரம் பாட்டிரி கிளமெண்டைன் வீட்டுக்கு போனான். அவ ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருந்தா. ஆறுதல் வேணும்னு கேட்டா. உரையற ஏரிக்கு போகலாம்னு சொல்லி அழைச்சா. ஜோயலோட கடந்த காலத்துல அவளுக்கு அந்த இடம் ரொம்ப சிறப்பு. போறதுக்கு முன்னாடி பாட்டிரிக் ஜோயலோட டைரிய பார்த்து அந்த உரையற ஏரி நினைவு பத்தி தெரிஞ்சுக்கிட்டான். ஜோயல் கிளமெண்டைனுக்கு கொடுத்த கிஃப்ட் அவளுக்கு கொடுத்தான். உண்மையே தெரியாம கிளமெண்டைன் பாட்டிரிக்க நன்றி சொன்னா. அவனோட டியான்னு நம்பி பாட்டிரிக் ஸ்டானுக்கு போன் பண்ணி இன்னைக்கு ராத்திரி வருவதில்லைன்னு சொன்னான். ஸ்டான் வேலையில மண்டை பிளந்துட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டான். ஜோயலோட மனசுல கிளமெண்டைன் எல்லாத்தையும் சொல்ற நினைவு மீண்டு வந்தது. நினைவு மங்கிடுது. ஜோயல் பிடிச்சுக்க முயற்சி பண்றாரு. ஆனா நிற்கவே மாட்டேங்குது அந்த அழிவு. பனி ஏரியில அவங்க இருந்த காலத்துக்குள்ள இழுத்து போறாங்க. ஏரி மறைஞ்சிடுது. ஜோயல் கெஞ்சுறாரு, முறையை நிறுத்துங்கன்னு. கிளமெண்டைன் நினைவை மறக்க கூடாதுன்னு. அவளை காப்பாத்தணும்னு தீர்மானிச்சிருக்காரு. ஜோயல் கிளமெண்டைனை அவன் கடந்த காலத்துல இருக்கிற பல இடங்களுக்கு கூட்டிட்டு போறாரு. அவளை அழிஞ்சு போக விடாம மறைக்க முயற்சி பண்றாரு. இறுதியா டாக்டர் ஹோவர்ட்ட போய் சண்டை போடுறாரு. நிறுத்த முடியாதுன்னு ஹோவர்ட் சொல்றாரு. அந்த சந்திப்புல பேட்ரிக் தெரியுது ஜோயலுக்கு. அவன் தன்னோட சாமான்களை திருடி கிளமெண்டைனை கையாண்டான்னு குற்றம் சாட்டுறாரு. ஹோவர்டுக்கு ஷாக். ஆனா எதுவும் பண்ண முடியல. நினைவு மறுபடியும் பனி ஏரிக்கு மாறுது. ஜோயல் டைரியில இருக்கிற வரிகளை பேட்ரிக் உபயோகிச்சு கிளமெண்டைனை கவர்றான். ஆனா ஏதோ சரியில்லைன்னு கிளமெண்டைனுக்கு சந்தேகம் வந்துடுது. வீட்டுக்கு போகணும்னு சொல்றா. ஜோயல் கிளமெண்டைன் கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு. அவளை அழிச்சிட்டதுக்கு எழுந்திருன்னு சொல்றா கிளமெண்டைன். முடியுமான்னு தெரியலன்னு சொல்லி ஜோயல் படுத்து கண் மூடி முயற்சி பண்றாரு. அதிசயமா சாத்தியமாச்சு. அவன் மனசுல கிளமெண்டைன் ஜோயல்ல கிட்ட யாரும் கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு போக சொல்றா. காலை வரைக்கும் அங்கேயே இருக்கணும்னு. ஜோயல் சின்ன வயசுல வீட்ல மழை பெய்ஞ்ச காட்சி ஞாபகம் வருது. அந்த ஞாபகத்துக்குள்ள கிளமெண்டைன் போறா. அவன் டேபிள் கீழே அழுது அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்க அவ சமாதானம் பண்றா. ஸ்டான் எழுந்திருக்கான். மெஷின் சத்தம் கேக்குது. சிகிச்சை தானா நின்னுருக்கு. எல்லா உபகரணங்களையும் சரிபார்க்கிறான். மேரி பதட்டமா இருக்கா. ஆனா ஸ்டான் தானே சரி பண்றேன்னு கூறிடுறான். டாக்டர் ஹவர்ட் கிட்ட போன் பண்ண சொல்றாங்க. சரி என்று சொல்லி அவன் ஜோயலோட வீட்டு முகவரியை சொல்றான். ஜோயல் மனசுல பேட்ரிக் தன் இடத்தை பிடிக்க முயற்சி பண்றான்னு கிளமெண்டைன் கிட்ட சொல்றான். உண்மையான உலகத்துல கிளமெண்டைன் பேட்ரிக்க வீட்டுக்கு கார்ல கொண்டு போறா. டாக்டர் ஹவர்ட் ஜோயல் வீட்டுக்கு வந்துட்டாரு. மேரி அங்கே என்ன பண்றாங்கன்னு கேக்குறாரு. அவங்க சாரி சொல்றத ஏற்க மறுத்துட்டு சிகிச்சையில என்ன ப்ராப்ளம்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஜோயல் ஞாபகத்துல அவனும் கிளமெண்டைனும் சிங்கில் குளிச்சு சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க. ஹவர்ட் அந்த ஞாபகத்தோட இடம் கண்டுபிடிச்சிட்டாரு. கிளமெண்டைன் திடீர்னு மறைஞ்சு போறா. ஜோயல் சிங்குல மூழ்கி சாக போற மாதிரி ஆயிடுறான். உலகத்துல இருந்து அவனை எழுப்பினதுல ஹார்டுக்கு ஆச்சரியம்.
ஜோலை மீண்டும் நினைவு பாதைக்கு இழுக்க ஜோலுக்கு மருந்து கொடுக்கிறான். ஸ்டான் மறுபடியும் கட்டுப்பாட்டை எடுத்துக்கிறான். ஹார்ட் போக தயாராகிறான். ஆனா ஜோலோட எதிர்ப்பு காரணமா நினைவு வரைபடத்துல அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கிளமெண்டின வைச்சுக்கணும்னு ஜோல் பாடுபடுறான். ஹார்ட் சிகிச்சையை சீராக்குறான். நினைவுகள் ஒவ்வொன்னா அழிஞ்சு போகுது. ஜோல் பாடுபடுறான். ஸ்டான் புதுகாத்துக்காக வெளியே போறான். உள்ள மேரி ஹார்ட்டோட பேச முயற்சி பண்றா. திடீர்னு முத்தம் கொடுக்கிறா. உடனே மன்னிப்பு கேட்கிறா. ஆனா ஹார்ட் உறுதியா சொல்றான், இனிமே இப்படி நடக்க கூடாதுன்னு. வெளியே ஸ்டான் ஜன்னல் வழியா அவங்க 2 பேரோட நெருக்கத்தையும் பார்க்கிறான். அந்த நேரத்துல ஒரு கார் வீட்டுக்குள்ள வந்து நிற்கிறது. ஹார்ட் பொண்டாட்டி இறங்கி வருவா. என்ன நடக்க போகுதுன்னு புரிஞ்சு போச்சு ஸ்டான். கார்ப்லாங்கன்னு அடிச்சு ஹார்ட்டுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறான். சண்டை வராதன்னு தடுக்கணும்னு. ஹார்ட் பொண்டாட்டி உள்ள வந்து கடுப்பா ஸ்டான் கிட்ட வாக்குவாதம் பண்றா. ஸ்டான் தலையிட மேரி தப்புன்னு சொல்ல முயற்சி பண்றா. ஆனா ஹார்ட் பொண்டாட்டி இது முதல் தடவை இல்லைன்னு சொல்றா. அதிர்ச்சியில மேரி எதிர்கொள்கிறா. ஹோவர்ட் அவங்க காதலை ஒப்புக்கொண்டு அந்த நினைவுகளை அழிச்சுட்டாங்கன்னு சொல்றாரு. அதிர்ச்சியில தத்தளிச்சு போன மேரி ஆபீஸ்ல அவங்க ஃபைலை கண்டுபிடிச்சு ஹோவர்ட் அவங்க நினைவுகளை அழிக்க சம்மதிக்க வைக்கிற ஒலிப்பதிவை கேக்குறாங்க. இதயம் நொறுஞ்சு போய் சாமான்களை எடுத்து போயிடுறாங்க. ஜோயலுக்கு கிளமெண்டைன் முதல் முறை சந்திச்ச நினைவு திரும்பி வருது. அவள் அவனை கடற்கரை வீட்டுக்கு இழுத்து போனா. முதல்ல அவன் பயந்து ஓடிப்போனான். ஆனா இந்த முறை அவன் நின்னுட்டான். நினைவுகள் மங்க ஆரம்பிச்சதும் கிளமெண்டைன் கடைசி நேரத்தை ஒன்னா கழிக்க சொல்றா. ஜோயல் அவன் காதலை சொல்றான். ஹோவர்ட் சிகிச்சை முடிஞ்சதா அறிவிக்கிறார். ஜோயல் எழுந்து நிக்கிறான். என்ன நினைவுகள் அழிக்கப்பட்டிருக்குன்னே தெரியாம. கதை ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்பி போறான். பிறகு மேரி லாகுனா இன்ஃபர்மேஷன் நிறுவனத்தை விட்டு வேலையை விட்டு போயிடுறாங்க. கேஸ் ஃபைல்களை காரில் ஏத்தி உண்மையை வெளிக்கொணர தீர்மானமா ஓட்டி போறாங்க. இப்போ கிளமெண்டைன் ஜோயலோட காருக்கு சாமானோட வந்து ஒரு மர்ம கடிதத்தை திறக்கிறா. அதுல லாகுனா இன்ஃபர்மேஷன் நிறுவனத்துல நினைவுகள் அழிக்கப்பட்ட எல்லாருக்கும் மேரி எழுதிய ஒரு செய்தி இருக்கு. அழிக்கப்பட்ட நினைவுகளோட விவரங்கள் அந்த கடிதத்துல இருக்கு.